2 புடவை, 2 சுடிதார், 2 லெஹங்கா, 2 சோலி. மொத்தத்துல நான் காலி. ஹலோ எஃப்எம்எல் ஆடி அமர்க்களம். Hello FM. ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு. நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் புற்றுநோயை சரியான நேரத்தில் கண்டறிந்தால் 14 சுற்று ஏலங்கள் வெளிப்படை தன்மையுடன் நடைபெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். 15வது சுற்று ஏலம் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான அடுத்தடுத்து 3 பாட்டு. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் லோகேஷ் கனகராஜ் நடிப்பில் அனிருத் இசையில் டிசி நாளை முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை கேரளம் வலியுறுத்தியுள்ளது. திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு மான்ஸ் ஜோசப், முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பு குறித்து முழுமையாக சோதனை நடத்தப்படவில்லை என்று தெரிவித்தார். அணையின் நீர்மட்டத்தை 20 முதல் 60% வரை சேதாரத்தில் தள்ளுபடி. வைரம் மற்றும் பிளாட்டினம் 20 முதல் 60% வரை சேதாரத்தில் தள்ளுபடி.